இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் சொல்லு. அப்பாவும் தாத்தாவும் வந்தார்கள் போனார்கள். அப்படி எங்கு போனார்கள் சொல்லு டாச்சி. எனக்கு ஒரு பொண்ணு பார்க்க போனார்கள். போதுமா? அப்படின்னா எதுல போனார்கள் தெரியுமா? எதுலையா? குட்டியான பிடிச்சு போனார்கள். போதுமா? ஓகே. எந்த பக்கமா போனார்கள் இட்டாச்சி? நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். சும்மா காதாண்ட வந்த கொசு மாதிரி நோய் நோயின்னு கத்திக்கிட்டே இருக்க. ஒரு பஞ்சுடல குழந்தை பேச விடுறியாடா பைத்தியம். சாரி இட்டாச்சி, சும்மா ஃபன் பண்ணலாமேன்னு தான். இல்ல, இது ஃபன் இல்ல. ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன் கேளு. நான் கேட்கறதுக்கு மட்டும்தான் நீ பதில் சொல்லணும். வேற எதுக்காவது உன் வாய் திறந்துச்சு உன்னை இங்கேயே கண்டம் துண்டமா வெட்டி கழிச்சு போட்டுருவேன். மனசுலாயோ? மனசுலாயி மனசுலாயி. சரி, லீஃப் வில்லேஜ் அழிக்க ஒரு படையே வந்துட்டு இருக்குன்னு சொன்னல, அந்த படையில யாரெல்லாம் இருக்கா அத சொல்டா. இப்ப கேட்ட பத்தியா? இது ஒரு நல்ல கேள்வி. பதில சொல்றாடே. லெஜெண்டரி சானியன்ல ஒருத்தனான உரோச்சுமாரு இருக்கான். அவன் ஒரு பாட்டு பையன், அவனை தூக்கிடலாம். நெக்ஸ்ட் த காப்பி நிஞ்சா கக்காஷி ஹாட்டக்கே இருக்கான். கக்காஷி இவன் கொஞ்சம் டஃப் கொடுப்பான், இருந்தாலும் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் மைட் கை இருக்கான். கை இவங்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். நெக்ஸ்ட் த எல்லோ ஃபிளாஷ் மினோட்டோ நாமிகாசே இருக்காரு. மினோட்டோவா? அவன் அப்பவே அப்படியாச்சு, இப்ப எப்படி இருக்கான்னு வேற தெரியல. அவன் கூட எல்லாம் தனியா மோதணும். நம்ம டெத்து கன்ஃபார்ம். அவனும் தனியா வரல சார், அவன் கூட ஏதோ ஒரு பீஸ்ட கூட்டு வந்திருக்கான். அவன் பேரு ரியோமன் சுகுனாவான். கேள்விப்பட்டிருக்கியா? என்னதாண்டா நடக்குது? அப்படி என்னதாண்டா இருக்கு லீஃப் வில்லேஜ்ல? அவனா லீஃப் வில்லேஜ் அழிக்க கிளம்பிடுறானுங்க. இதுக்கெல்லாம் காரணம் அந்த பாம்பாட்டியா தான் இருப்பான். அவன் மட்டும் என் கையில கிடைச்சான், பார்த்த இடத்துல எரிச்சு விட்டுருவேன். என்னடா யோசிக்கிற? பண்ணிங்க தான் கூட்டமா வரும், சிங்கம் சிங்கிளா தான் வரும். எதுக்கு? செருப்படி வாங்கவா? என்ன இட்டாச்சு? டேய், எது பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணும். பிளான் பண்ணாம பண்ணா தர்ம அடி வாங்க வேண்டியதுதான். புரிஞ்சோ? இட்டாச்சி நைஸா எங்கேயோ கிளம்புற மாதிரி இருக்கு. என்ன இட்டாச்சி, பயப்படுறியா? பயமா? எதக்கா? டேய், அவங்க கூட ஏதோ பீஸ்ட் இருக்கான்னு சொன்னல, அதான் கோஸ்ட கூட்டு வரலான்னு போறேன். அப்படின்னா சுடுகாட்டுக்கு போய் பேய் பிடிக்க போற. பாத்துட்டாச்சு, போற போக்குல ஒரு காட்டு காட்டிட போகுதா. இதுக்கு முன்னாடி பேய் பிடிச்சிருக்கியாடா? டேய் தற்கூரி நாய, உன்னையில எவன்டா சினோபி ஆக்குனது? வேற யாரு? நம்ம ஹிருசன் தான். நினைச்சேன்டா, அதான் நாடு நாசமா போகுது. நான் உச்சிகா கிளானோட கோஸ்ட கூப்பிட போறேன்டா. வெயிட் அண்ட் சி. ரீஅனிமேஷன் ஜுட்சு. வெல்கம் பேக் கோஸ்ட் ஆஃப் தி உச்சிகா. மதரா உச்சிகா. ரைட்டு, சைத்தான் சைலண்டா வருது. இட்டாச்சி, உன்னை பார்க்க தாண்டா இவ்வளோ வருஷமா காத்துக்கிட்டு இருந்தேன். எப்படி இருக்க? மதரா, உங்களுக்கு என்ன தெரியுமா? ஒன்ன தெரியாத ஆள் இருக்க முடியுமா இட்டாச்சி? ஒரே நைட்ல உச்சியா கிளானைய மொத்தமா வலிச்சு எடுத்துட்டியடா. சரி, இதெல்லாம் எதுக்காகடா பண்ண? லீஃப் வில்லேஜோட நன்மைக்காக பண்ண. அப்படி உனக்கு என்னதாண்டா கொடுத்த அந்த லீஃப் வில்லேஜ்? கடன் கொடுத்தாங்க சார். 5 லட்சம் ரூபாய் கடனா கொடுத்தாங்க. நான் ஒரு வீடு கட்ட போறேன்னு நம்ம கிளான்ல உள்ள எத்தனை பேட்ட காசு கேட்டிருப்பேன் தெரியுமா? ஒரு ரூபாய் தரல. ஆனா லீஃப் வில்லேஜ் அப்படி இல்லை, கேட்டு அடுத்த செகண்ட் காசு கொடுத்தானுங்க. அதுக்கு பதிலாக உச்சியா கிளானை முடிக்க சொன்னானுங்க. முடிச்சுட்டேன். டேய், அப்ப இதெல்லாம் காசுக்காக தான் பண்ணியா? யாரா நீ? மதரா, நானும் எவ்வளவு நேரம் தான் நல்லவனாவே நடிக்கிறது. டேய், 10 லட்சம் கொடுத்தா ஒன்னே தூக்குவேண்டா. டேய், நீ மனுஷனா இல்ல மிருகம்? அப்படின்னா வேட்டையாடிட வேண்டியதுதான்.
இட்டாச்சி உச்சியா, நான் கேள்விப்பட்டதை விட நீ திறமசாலிதான். நீ எனக்காக வேலை பார்க்குறியா? நீ நினைக்காத அளவுக்கு காசு பார்க்கலாம். என்ன சொல்ற? நான் எவங்கிலையும் வேலை பார்க்க மாட்டேன். வேலை என்னன்னு சொல்லு. உனக்கு எவ்வளோ, எனக்கு எவ்வளோ? ஓ, பார்ட்னர்ஷிப். ஓகே பார்ட்னர், டன். அதுக்கு முன்னாடி உன்னை எதுக்காக வர வச்சேன்னு தெரியுமா? லீஃப் வில்லேஜ் அழிக்க ஒரு டீமே வந்துட்டு இருக்கு. அவனுங்கள முடிக்கணும். டேய், இதெல்லாம் நீயே பண்றோம் தானே? நான் எதுக்கு? நான் தனியா போனேன். ஏன்டத்து கன்ஃபார்மு. அதான் ஒன்ன கூப்பிட்டேன். வரியா? ஓகே பார்ட்னர், பண்ணிடுவோம். சிறப்பா பண்ணிடுவோம். ஆனா இதுல நமக்கு என்னடா லாபம்? அவனுங்களை முடிச்சிட்டு நீ லீஃப் வில்லேஜை நாம ஆளுவோம். நீ தலை, நான் தளபதி. தெரிக்க விடலாமா? ஐ ஆம் வெயிட்டிங். என்ன இட்டாச்சி, ஏதோ பிரச்சனை மாதிரி இருக்கு. இவனை பார்த்தாலும் உன் நண்பனை மாதிரி தெரியல. தூக்கிடவா? சொல்டா, தூக்கிடவா? டேய் டேய், இப்பதான்டா அவன் எல்லாத்தையும் மாத்தி மறந்து மாறி வந்திருக்கான். குழப்பி விட்டுட்டு போயிடாதடா ப்ளீஸ். என்னடா இந்த தகரடப்பா பேசுது? புதுசா இருக்கே. டேய், யாரா நீ? டேய், இவன் மனுஷன் தான்டா. இது இவனோட கவசம். எல்லாத்துக்கும் மேல இவன் என்னோட நண்பன். நம்ம இங்க எப்படியோ, அதை விட அவங்க அவங்க ஊர்ல. அப்படின்னா இது நல்ல விஷயம் தானடா. இவன் நம்ம டீம்ல சேர்த்துப்போம். என்ன சொல்ற டாச்சி? டேய், நானே இவனை கூப்பிடலாம் தான் நினைச்சேன். ஆனா என்ன ஒரு பிரச்சனைனா, டென்ஷன் ஆயிட்டான். லீஃப் வில்லேஜை மட்டும் இல்ல, இந்த உலகத்தையே அழிச்சிருவான். அதான் 3 வருஷமா இவனை ஆஃப்லைன்லயே வச்சிருக்கேன். அப்படின்னா இப்பவே அவனை ஆன்லைனுக்கு கொண்டு வந்துருவோம். என்ன சொல்ற இட்டாச்சி? நான் இப்போ ரெடி. நான் மட்டும் போதுமா, இல்லை நம்ம பசங்களையும் வர சொல்லட்டுமா? வேண்டாண்டா, வேண்டவே வேண்டாம். அவனுங்கெல்லாம் வந்தானுங்க, லீஃப் வில்லேஜை மண்ணோட மண்ணாக்கிடுவானுங்க. தயவு செஞ்சு 1 hour தோரங்களையும் சாத்திட்டு அமைதியா இருடா ப்ளீஸ். பவர்ஃபுல் சக்ரஸ் எல்லாம் ஃபீல் பண்ண முடியுது. வேட்டைக்காரனுங்க இறங்கிட்டானுங்க போல. டே பாம்பாட்டி, பில்டப் பண்ணுடா. என்னடா பாக்குற? சொன்னதை செய். வேட்டைக்காரனை வேட்டையாட ரண வேட்டையனாய் வந்தான். கண்ணை குத்திராடா டே.